அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்க வாழ்க்கையில நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன், இருள்ல சூழப்படுறீங்க, ஒரு மிகப்பெரிய சோதனை வருதுன்னா, இந்த வசனத்தை உங்களுக்கு ஞாபகம் வரணும். அஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. திரும்பி நான் சொல்றேன், செவிதாழ்த்தி கேளுங்க. அஸ்தஈனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா. தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். ஒரு விஷயம் இப்ப நம்மளுக்கு ஒரு உதவி வேணும்னா பொறுமை ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையை கையாளுங்க. பொறுமை இல்லாம ஒரு விஷயமும் இல்ல. அல்லாஹ் பொறுமையா கையாண்டா தான் அந்த உதவியே தருவான். நெருப்புல விழும்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி குடுப்பான். கழுத்துல கத்திய வைக்கும்போது அல்லாஹ் உங்களுக்கு உதவி தருவான். அதே மாரி அதே மாரி தான் அல்லாஹ்வுடைய உதவி வரும். அதனால கண்டிப்பா அல்லாஹ் உதவி குடுப்பான். அல்லாஹ் வந்து மிகப்பெரியவன். அல்லாஹ் கருணையாளன். அல்லாஹ் மிக குடுக்கக்கூடியவன். அல்லாஹ் கண்டிப்பா குடுப்பான். நீங்க வந்து ஒரு உதவி கேட்கக்குள்ள அவசரப்படக்கூடாது. ஸோ அல்லாஹ் வந்து தரமாட்றானே தரமாட்றானே, என்ன இப்படி பண்றானேன்னு சொல்லிட்டு அவன் மேல கோவப்பட்டு அவனே வந்து நம்ம திட்ட ஆரம்பிச்சிடுறோம். அப்படி பண்ணாம பொறுமையோடு தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடம் வந்து உதவி தேடுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் கண்டிப்பா உதவி கிடைக்கும். அல்லாஹ் வந்து மிகப்பெரியவன். அல்லாஹ் அவ்ளோ குடுப்பான் நம்மளுக்கு. நம்ம நம்ப நம்ப நம்ம சின்னதா கேட்டா அல்லாஹ் வந்து பெருசா குடுப்பான். அதனால இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் போய் கேளுங்க. இந்த வசனத்தை எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு உங்க நண்பர்களோ, உங்க உறவினர்களோ யாராச்சும் வந்து இந்த மாரி கஷ்டத்திலோ, இதுல இருந்தாங்கன்னா, ஸோ இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.